ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹோட்டல் டேஸ்ட்டில் பிரியாணிக்கு கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலையை கேஸை நல்லா சிம்மில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை ஓரளவு வறுப்பட்டு வந்திருக்குது. கூடவே இதில் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளையும் சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு எள்ளு பொரிஞ்சு வரணும். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவை எடுத்து வச்சிருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் ஓரளவு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய், எள்ளு, வேர்க்கடலை எல்லாம் ஓரளவு வதங்கி வந்திருக்குது. இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்குது. இது கேஸை நிறுத்திட்டு இது நல்லா ஆறட்டுன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் இதை பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். எண்ணெய் நல்லா காஞ்சதான் கடுகு சீக்கிரமாக பொரிஞ்சு வரும். அதனால் எண்ணெய் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கடுகு. பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். கடுகும் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு கறிவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகணும். அதனால் கேஸை சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், வேர்க்கடலை, எள்ளு, வெங்காயம், அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கலந்து எடுத்தாச்சு. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதே நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. சின்ன லெமன் சைஸில் புளியை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்க்கும் பொழுது தான் ஹோட்டல் டேஸ்ட்டில் இந்த கிரேவி இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். கூடவே நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அதையும் அந்த தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். அதனால் கேஸை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா கொதிக்க விடலாம். ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க எல்லாமே பச்சை வாசனை போகி கிரேவி நல்லாயிருக்கும். அதனால் இதை நல்லா கொதிக்க விடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி நல்லா கொதித்து வந்திருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லியை கூட இதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பிரியாணிக்கு மட்டும் இல்லை, புலவு, ஒயிட் ரைஸு கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.